சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே பூக்கக்கூடிய ஜாதி பூவை நல்லா ஈவினிங் டைமில் கொஞ்சம் மொட்டாக பொறிச்சு இன்றைக்கி நம்ம எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாங்க. நான் இப்போ கொஞ்சம் கட்டியிருக்கேன். நான் இப்போ இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து இது எப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த படத்துக்கோ சாமி படத்துக்கு வைக்கிறதுக்கும் சரி, தலையில் வைக்கிறதுக்கும் சரி, இது ரொம்ப அழகாக நம்மளால் கட்ட முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு 2 பூ வச்சு முதல்ல வந்து நீங்கள் எப்போவும் நம்ம கட்டுற மாதிரி கீழே ஒரு சுற்றி நார்மலாக இதை ஒரு நாட் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பூவாக வச்சு கட்டலாம். மல்லிகை பூவாக இருந்தாலும் ஒரு பூவாக வச்சு கட்டுங்க. இல்லை உங்களுக்கு 2 வேணும்னாலும் நீங்கள் 2 வச்சு கட்டலாம். இன்னும் அடர்த்தியாக வேணும் அப்படின்னா நான் இன்றைக்கி ஒவ்வொன்றா வச்சு எப்படி முதல்ல கட்டுறதுன்னு பார்க்கலாங்க. பிகினராக இருக்கிறவங்களும் இதை முதல்ல ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக நம்ம இந்த பூக்களை தொடுத்து எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மலரை நான் வைக்கிறேன். கீழே ஒரு சுற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சுற்று, அதுக்கப்புறம் பூவை நல்லா நெருக்கிட்டு இதனோட சேர்த்து நெருக்கிக்கோங்க, கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூவை மட்டும் நான் இந்த பின்னலை சேர்த்தலை, இதுக்கு முன்னாடி கட்டணும் இல்லைங்களா, அந்த பூவோட சேர்த்து நம்ம ஒரு நாட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இப்போ இன்னொரு பூ, இதை கீழே ஒரு சுற்றிட்டு முதல்ல கட்டின பூவோட சேர்த்து இப்போ இருக்கிற பூவையும் சேர்த்து ஒரு நாட். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக இந்த பூவும் அந்த பூவும் சேர்ந்து ஒரு சங்கிலி மாதிரி நம்மளுக்கு நல்லா பின்னி வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி கட்டுறோம். ஃபஸ்ட்டு கீழே ஒரு சுற்று, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூவையும் முன்னாடி பூவையும் சேர்த்து நம்மளுக்கு ஒரு டைட்டாக நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா அழகாக நம்மளுக்கு நல்ல செயின் மாதிரி நல்லா அழகாக இந்த மாதிரி பின்னல் வரும். இங்கே பார்த்திங்கன்னா அயர்லாண்டில் நம்மளுக்கு பூக்கள் வந்து காம்போட சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். நம்ம ஊரில் பார்த்திங்க அப்படின்னா இதே ஜாதி மல்லிப்பூ வந்து நல்லா பெருசாக காம்பு நீளமாக இருக்கும். அதில் கட்டும்போது இன்னும் அழகாக இருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முல்லைப்பூவை வந்து நான் கட்டி எடுக்கிறேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும்தான் இது இருக்கும். இப்போ இதை வந்து 2ஆவதாக இருக்கக்கூடிய பூக்கோட சேர்த்து நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக நம்மளுக்கு இதை தொடுத்து எடுக்கலாம். படங்களுக்கெல்லாம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கட்டி வைக்கிறதுக்கும் இது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெஞ்ச் பிளேட்லாம் போட்டு நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே ஒரு சுற்று, 2ஆவது இந்த பூவோடு சேர்த்து ஒரு கட்டு. புதுசாக பழகிறவங்க கூட இது ரொம்ப ஈஸியாக கட்டிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வந்து நம்ம 2 பூவாக வச்சும் கட்டலாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒத்தையாக, ஏன்னா பூவும் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒத்த பூவாக வச்சு கட்டும்போது பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி நம்மளால் கட்டி எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பூக்களை கட்டும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நூலை யூஸ் பண்ணி கட்டுங்க. நூல் வந்து நம்ம நல்லா எடுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறனால நான் இன்றைக்கி வந்து பச்சை கலரில் ஒரு நூல் எடுத்து கட்டியிருக்கேன். இதனோடவே நீங்கள் சிகப்பு கலரில் இல்லை ஆரஞ்சு கலரில் நீங்கள் ஏதாவது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் இதையே அழகாக கட்டி அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வைக்கலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற பூவை எல்லாத்தையும் அழகாக கட்டி முடிச்சிடலாங்க. கட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எளிமையானது. முதல்ல வந்து பூவை கட்டுறதுக்கு நம்ம கற்றுக்கும் போது இந்த மாதிரி நம்ம கட்டும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல கட்டும்போது பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து நல்லா இறுக்கமாக நம்மளுக்கு கட்ட வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் இதை சுற்றும் போதே உங்களோட பூ வந்து நல்லா நெருக்கிக்கோங்க. எந்த பக்கத்தில் இருக்க பூவோடு நல்லா நெருக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த முடிச்ச போடுங்க. இது ரொம்ப சிம்பிளானது. இங்கே பாருங்கள், அடிநூல் எடுத்து கையில் மேலே வர மாதிரி பிடிச்சி நூலை நம்ம முடிஞ்ச அளவு கரெக்டாக டைட்டாக பிடிச்சோம் அப்படின்னா நம்மளால் பூக்களை அழகாக டைட்டாக நம்மளால் கட்டி முடிக்க முடியும். அயர்லாண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக இந்த மாதிரியான வாசனை பூக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து நம்ம வீட்லேயே வந்து செடியை வளர்த்து அதுக்கப்புறம் அதிலேருந்து கொஞ்சமாக பூ கிடைச்சாலும் அதை ரொம்ப அழகாக இந்த மாதிரி தொடுத்து நம்ம வைக்கும்போது பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்கள் கூட நான் வந்து நிறைய பூக்கள் கட்டி வைக்கக்கூடிய ஆள்.
அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ இந்த மாதிரி சீசனில் பூ கிடைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இந்த பூவை எல்லாத்தையும் அழகாக பறித்து தொடுத்து, அதுலேயும் சில பேர் சொன்னாங்க கட்ட தெரியாதவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கட்டுறதுக்கும் டிப்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. அதனால நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம கட்டினது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்மளுக்கு ரொம்ப அழகாக கட்டி எடுத்தாச்சு. இது நீங்கள் சாமி படத்துக்கு சேர்த்துறக்கும் சரி, தலையில் வைக்கிறதுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் கட்டுனீங்களா அப்படின்னா எனக்கு மறக்காமல் உங்களோட ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க மிக்க நன்றி.